வணக்கம். செய்திகள் வாசிப்பது எம்பிரியா. தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் செல்லப்பாண்டியன் வேட்புமனு தாக்கல் செய்தார். தமிழகத்தில் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இன்று கடைசி நாளாகும். அதனை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் செல்லப்பாண்டியன் விபுரத்தில் உள்ள தலைமை தேர்தல் காரியாலயத்தில் இருந்து அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், புரட்சி பாரதம், இந்திய ஜனநாயக கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி என தொண்டர்கள் என படைசூழ் வேட்பாளர் செல்லப்பாண்டியன் ஊர்வலமாக வந்தனர். ஊர்வலம் பழைய பேருந்து நிலையம், குரு பர்னாண்ட் சிலை, பழைய மாநகராட்சி அலுவலகம் வழியாக ஊர்வலம் மத்திய பாகம் காவல் நிலைய அருகே ஊர்வலம் நிறுத்தப்பட்டது. அதன் பின்பு அதிமுக வேட்பாளர் செல்லப்பாண்டியன், அதிமுக அமைப்பு செயலாளர் சின்னதுரை, முன்னாள் நகர்மன்ற தலைவர் என்றி, முன்னாள் துணை மேயர் சேவியர், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த விவேகம், ரமேஷ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ள இடம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தார். பின்பு தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் பிரபுவிடம் அதிமுக வேட்பாளர் செல்லப்பாண்டியன் வேட்புமனு தாக்கல் செய்தார். உடன் அமைப்பு செயலாளர் சின்னதுரை, பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த விவேகம், ரமேஷ், முன்னாள் துணை மேயர் சேவியர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். வேட்புமனு தாக்கல் செய்த பின்பு அதிமுக வேட்பாளர் செல்லப்பாண்டியன் வெளியே வந்தபோது அதிமுகவினர் வெற்றி வேட்பாளர் செல்லப்பாண்டியன் வாழ்க என கோஷமிட்டனர். நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் சந்தானம், மாவட்ட இணை செயலாளர் செரீனா பாக்கியராஜ், வழக்கறிஞர் அணி U.S. சேகர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வக்கீல் நட்டர்ஜி மற்றும் அதிமுகவினர், கூட்டணி கட்சியினர் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.